ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோல போகலாம். இந்த படம் பத்தின ஒரு அடல்ட் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பத்தினா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஜூனியர் பொண்ணை பார்த்து லவ்வும் பண்றாரு. ரெண்டு பேரும் லவ்வை தாண்டி கஜகஜாக்குள்ளேயும் போயிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் பிளாஷ்பேக்ல இருக்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா அவங்க டியூஷன் டீச்சரு, இன்னொன்னு ஆன்டி. ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல திருப்பி ஒண்ணு சேர்ந்து கல்யாணத்தை நோக்கி போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வர சம்பவங்கள்லாம் என்ன, அந்த பழைய ரிலேஷன்ஷிப்புக்கும் இப்ப நடக்க போற கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு அடல்ட் காமெடி படம் சொல்லி தான் எடுத்திருக்காங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கான படம். சரி, இவங்க அடல்ட்ஸை எவ்வளவு தூரம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டயலாக்லயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கான டயலாக் தான் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில இது ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர பல இது பயங்கர கிரிஞ்சா இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி வந்த பல படங்கள்ல உள்ள அதே காமெடி சீன்ஸா தான் இருந்து. பெர்ஃபார்மன்ஸ் படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் தெரிஞ்சது. சரி, படத்துல வர லவ் போர்ஷன்ஸாவது நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்காலாம் கிடையாது. பழைய டெம்ப்ளேட்டான படமா தான் இருந்தது. டெக்னிக்கலியும் பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே ஒரு ஓகேஷான ஃபீல் தான் தந்ததே தவிர எதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அரக பழசான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல எந்த சுவாரஸ்யமான மூமெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி பிரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் தான் இருந்தது. மொத்தத்துல இது ஒரு பிலாவரேஜான படம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.